டேய் நம்ம ஒர்க் சூப்பர்ரா. இன்னைக்கு மேட்ச்ல 100 தான். என் தாய்க்குள்ள இருக்காங்களே டென்ஷன்ல பயந்துட்டாங்கடா அப்படியே. ரொம்ப ஹாப்பி மச்சான். ஐ அம் வெரி ஹாப்பி. யா செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. டேய் சூர்யா, டேய் ஒரு நிமிஷம்டா. டாட் நீ செஞ்சதெல்லாம் ஓகே. போட்டோவை கொண்டு வந்து நடு வீட்டுல மாட்டி வச்சு உங்க அம்மாவை வெறுப்பேத்திட்ட. உன் நோக்கம் இப்ப நிறைவேறிடுச்சுல, தயவு செஞ்சு போட்டோவை கழட்டிடு. ஏன் டாடி? ஏன் கழட்டணும்? ஏன்? அது அங்கேயே இருக்கட்டும், கழட்ட முடியாது. டேய், என் மகனும் மருமகளும் ஜோடியா இருக்கிற போட்டோ வீட்டுல மாட்டியிருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான்டா. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீ அதுக்காக மட்டும் பண்ணல. வேணா எடுத்துட்டு போய் உன் ரூம்ல விட, இங்க வேண்டாம். ஏன் டாடி? இங்க இருந்தா என்ன ஆச்சு? இல்ல நான் ஒண்ணு கேக்கட்டா? என் தாய் குலத்துக்கு பிடிக்காதுன்னா நான் இந்த வீட்டுல எதுவுமே செய்யக்கூடாதா டாடி? டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன புரிஞ்சுக்கிற? சுந்தரவள்ளி பத்தி உனக்கு தெரியாதா? நல்லா தெரியுமே. இந்த போட்டோ எங்கே இருந்துச்சுன்னா போகும்போதும் வரும்போதும் இது அவ கண்ணில் படும், டென்ஷன் ஆவா. அந்த டென்ஷனை அப்படியே கொண்டு போய் நந்தினி மேலதான் காட்டுவா. அதனால தான்டா சொல்றேன். அப்படி காட்டா நானும் திரும்ப திரும்ப அப்படியே பண்ணுவேன் டாடி. அப்போ நீ கழட்ட மாட்ட? முடியாது டாடி, அது அங்கேயே இருக்கட்டும். நான் கழட்ட மாட்டேன். நந்தினி இப்போ உங்களுக்கு திருப்தியா சார்? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்கல்ல? நான் என்ன செஞ்சேன்? அதான் அந்த போட்டோ. ஓ அதுவா? எப்படி செம்மையா இருக்குல்ல? இதுக்கு தான் என்ன ஏமாத்தி கோயிலுக்கு வர வச்சீங்களா சார்? இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்கல்ல? போய் சொல்லி என்ன ஏமாத்தி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைவேற்றிக்கிறது. ஹேய், நீ என்னமோ உன்கிட்ட இருந்து நான் உன் பர்சனல் திங்ஸ பறிச்சிட்ட மாதிரி பேசுற. ஆமா சார், என்கிட்ட இருந்து சந்தோஷத்தை பறிச்சிட்டீங்க, நிம்மதியை பறிச்சிட்டீங்க. இதுக்கு மேல என்கிட்ட இருக்கிறது என் உயிர் மட்டும்தான். அதையும் பறிச்சிட்டீங்கன்னா ஒரு வழியா நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். இங்க இருக்க போறது 6 மாசமா இருந்தாலும் அது வரைக்கும் பல்லு கடிச்சுக்கிட்டு பேசாம இருக்கலான்னு பார்த்தா ஒரு வாரமாச்சும் என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய உருவாக்கி இன்னதுன்னு இல்லாம என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. என்னால முடியல சார். எவ்வளவுதான் சார் நானும் தாங்குவேன்? இப்ப உங்களை அந்த போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்டுங்கன்னு யாராச்சும் சொன்னாங்களா? ஏன் சார் இதெல்லாம் செய்றீங்க? நந்தினி, உன் போட்டோ அவங்க கிழிச்சாங்க, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். அதனாலதான் அதே போட்டோவை அதை விட பெருசா கொண்டு வந்து நான் மாட்டுறேன்னு மாட்டினீங்களா? என்ன சார் ஆக போகுது? உங்களுக்கு உங்க நோக்கம் நிறைவேறிடும். ஆனா இதனால துன்பத்தை அனுபவிக்க போறது நான் தான் சார். என்ன துன்பம்? அப்படியெல்லாம் உன்னை நான் விட மாட்டேன். நீ என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு? அதை வச்சு இன்னும் பெரிய பிரச்சனை பண்றதுக்கா? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த போட்டோவை கழட்டி வச்சிருங்க. நோ, இந்த பேச்சுக்கெல்லாம் என்கிட்ட இடம் இல்ல. அது அங்கதான் இருக்கும். அத கழட்ட சொல்ற ரைட்ஸ் இங்க யாருக்குமே இல்ல. ரைட்ஸ் கிடையாதா சார்? அந்த போட்டோல நானும் இருக்கேன் சார். சோ நீங்க மட்டும் இருக்கிற போட்டோவை எவ்வளவு பெருசா வேணாலும் கொண்டு வந்து மாட்டிக்கோங்க. யார் கேட்க போறா? தயவு செஞ்சு இதை மட்டும் எடுத்துருங்க. நந்தினி, நான் சொல்றது புரியுதுல? அதான் சொல்றேன், முடியாது, எடுக்கவே முடியாது. அப்போ ஒண்ணு பண்ணுங்க சார், அந்த போட்டோவை எடுத்து என்னோட முகத்தை மட்டும் கீழ்ச்சி எடுத்துட்டு திரும்ப மாட்டிக்கோங்க. இங்க பாரு நந்தினி, அந்த போட்டோ இப்ப எப்படி இருக்கோ அப்படியே தான் அங்க இருக்கும்.